பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க போகிற வசனம் சங்கீத புத்தகம் 119 அதிகாரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, வார்த்தையின் கடவுள். அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கிரியை செய்யும். ஆகவே அவருடைய வார்த்தைகள் தான் வசனமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நமக்கு என்னவாக இருக்கிறதா? நம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. நீங்கள் அந்த காலகட்டத்திலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்கிறவர்களை பார்த்திங்கன்னா தங்கள் கைகளில் ஒரு ராந்தல் விளக்கு வச்சுட்ருப்பாங்க. அந்த விளக்கை வச்சுட்டு தான் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பாதையை காண்பிக்கும். பாதை இதுதான் என்று தெரிந்தாலும் கூட அந்த பாதையில் இருக்கிற தடைகள் எதுவென்று நமக்கு தெரியாது. சிறு பொட்டு பூச்சி இருக்கலாம், அல்லது முற்கள் இருக்கலாம், கற்கள் இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த விளக்கு தான், அந்த தீபத்தை கொண்டு நடந்து செல்வார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு பாவ காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, நம்ம எங்கும் சோர்ந்து போகாதபடிக்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய நன்மைகளை அடையாமல் போகாதபடிக்கு தேவனுடைய வசனம் நம்மை நடத்தும் போது நாம் எச்சரிக்கையாய், ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வதற்குண்டான வழிகள் கிடைக்கிறது. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இதோ என்னுடைய தொடக்கத்திலிருந்து நான் வாழ்ந்து முடிக்க வேண்டிய நாளவும் என்னை நடத்தி செல்கிற விளக்காய், ஒளியாய், வெளிச்சமாய் இருப்பது உம்முடைய வசனமே என்று இந்த வசனத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எதில் மிகவும் பிரியம் கொள்வார்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதில் தான் மிகவும் பிரியம் கொள்வார். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி நடப்போம், அளவில்லாத அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.